வரட்டும்டா 2026 எல்லாத்தையும் மாற்றம் காணும். உங்களுக்கு தாவே காப்பாத்த பயம். ஓ யாரா நீங்க? உங்களுக்கு எல்லாம் பார்த்து பயமே இல்லடா யாருக்குமே. இல்ல கேக்குறேன், இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு ஊத்துனால பொதுமக்கள் பார்த்துட்டு என்ன ஓட்டு போட்டு நினைச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல இது ஒரு பேசிக்ங்க. இது ஒரு பேசிக், சாதாரண ஒரு பேசிக். இது எத்தனை வாட்டி தான் உங்களை வந்து ஏன்னா சோறு தானே சாப்பிடுறீங்க? நீங்க ஓப்பனா கேட்குற சோறு தானே சாப்பிடுறீங்க. படிக்கிற ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரி பண்றீங்களே, கண்டிப்பா வந்து எவன் எழுதுனா அவனை காவல்துறை உடனே கைது பண்ணணும். அவனெல்லாம் விஜய் வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்கே இவ்வளவு தூரம் யோசிக்கிறாரு. எது நடந்தாலும் சரி வீட்டுக்கு வாங்க, வீட்டுல வர வச்சுதான் வந்து பாதிக்கப்பட்டவங்க கூட வீட்டுல வர வச்சுதான் வந்து கொடுக்குறாரு. அப்ப எந்த தைரியத்துல வந்து நீங்க போயிட்டு அவர் கோட்டு போட்டா வந்து உங்களுக்கு நேர்ல வந்து பாப்பாரு நினைச்சுட்டு இருக்கீங்க? ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விஜய் ஒரு அரசியலுக்கே தகுதியற்றவர்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பிரஸ் சேனல் மூலியமா வந்து தினமும் வந்து நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். அதாவது பல பேர் வந்து மாறணும், மாற்றத்துக்காக பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நாங்க பேசிட்டே இருக்கோம். எதுக்காக வந்து நாங்க விஜயே வந்து டார்கெட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கே தகுதியற்ற நபர் தான் சொல்லணுங்க. ஏன்னா இப்ப திடீர்னு ஒரு அரசியல் வராரு, நான் சிஎம் ஆகுறாரு, நான் மக்களுக்காக காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு வராருன்னா ஒரு நடிகன் சொல்றத வந்து சில பேர், நிறைய பேர் மாறிட்டாங்க. இன்னும் பார்த்தா சில பேர் வந்து அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதாவது எங்களுக்கு புதுசா ஒரு மாற்றம் வேணும், இவரு வந்து தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பைட்ஸ் ஏகப்பட்ட சோசியல் மீடியால வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க. மாற்றம் வேணும். எதுக்காக மாற்றம் வேணும்? என்ன நடக்குது? என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்போ வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத வந்து பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அறிக்கை விடுறாரு. அறிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா வெத்து பேப்பர், ஒண்ணுமே இல்லாத அறிக்கை. அதெல்லாம் ஒரு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி அதாவது விசாரிக்கணும், விசாரிச்சுதான் அறிக்கை விடணும். இல்ல வந்து ஏதாச்சும் அரசை வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்து வெத்து அறிக்கைலாம் வந்து விட்டாலும் வேஸ்ட்டுங்க. அது விடுறதுனால வந்து இவருக்கு தான் வந்து கெட்ட பேர் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா விஜயை வந்து அழிக்கிறதுக்காக கூட இருக்கிறவங்களாம் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா விற்ற அறிக்கைலாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சம்பந்தமே இல்லாதது. அதாவது ஒரு வெத்து விளம்பரம், அரசை வந்து கடுமையா வந்து தாக்குறதுக்காக, குறை சொல்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. அது போல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பரந்தூர் விஷயத்துல வந்து தேவையில்லாம தலையிட்டு, இது உங்களுக்கு மொக்க வாங்கின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் போன வீடியோல நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். அங்க என்ன நடக்குது, ஏர்போர்ட் வந்தா எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க, அங்க யாரு வந்து பின்புலத்துல வேலை செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு போனோம். தெரியாம வந்து ஒரு வீரவாசனம் எல்லாம் பேசிட்டார். அது ஒரு வெத்தா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அது என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மீனவர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல சேர்ந்த வந்து ஒரு இந்த மீனவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வல்லம் அதாவது படகு இருக்குல்லையா, அந்த படகுக்கு வந்து லைசன்ஸ் தரமாட்டாங்களா, அவங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மானியம் தரமாட்டாங்க. எதுக்குன்னு கேட்டா வந்து தாவேக்கா வந்து கலர் அடிச்சதுனால தரமாட்டாங்க, இதுன்னு நியாயம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து இது போறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிராமத்துல நடக்கிற விஷயத்த வந்து எவனோ ஒருத்தன் வந்து பொருளையை கலைப்பு விட்டுருக்கான். அவன் என்னென்னலாம் பண்ணான்றது இவர் விசாரிக்காமா இந்த திமுக அரசை வந்து கண்டனம் பண்ணுமா, சரி ஓகேப்பா அறிக்கை விட்டுலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அறிக்கை டைப் பண்றாரு. இவர் என்ன தெரியாம அறிக்கை விட்டுறாரு. இவ பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல வந்து பேசும் பொருளா வந்து ஆயிட்டே இருக்கு இந்த விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 10 படகுங்க. அந்த 10 படகுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கலர் அடிச்சிருக்காங்களாம். அதாவது ரூல்ஸ் என்னன்றது விஜய் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ லாரின்னு வச்சுங்களேன், லாரி வந்து மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலர் தான் இருக்கும். அப்போதான் வந்து எஃப்சி பாஸ் ஆகும். இதுதான் ஆர்டர், இது டிரான்ஸ்போர்ட்ல போட்ட ஆர்டர். இதே போலதான் படகுக்கு லைசன்ஸ் வேணும்னா ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிரீன் என்ற கலர் கண்டிப்பா இருந்தாகணும். அப்படின்னா அது இப்படிதான் இருக்கணும். அப்பதான் வந்து எஃப்சி ஆர்சி எல்லாம் கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா மானியமும் வந்து கிடைக்கும். இது தெரியாம வந்து கட்சியோட கலர் வந்து அந்த படகுல அடிச்சுட்டு அந்த கொடியை கட்டிக்கின்னு சுத்துற ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த படகுக்கு வந்து தர முடியாது சொல்லிட்டாங்க. நியாயம் தானே? இதெல்லாம் இந்த கட்சிக்காக வந்து அரசியே வந்து ஒத்துக்குன்னு டிவி கலர் கொடி வந்துச்சுப்பா அதான் சொல்லிட்டு எல்லாம் சைன் போட்டு எல்லா மானியத்தையும் கொடுத்துடணுமா? இல்ல எனக்கு புரியலங்க. இவங்க அறிவு இருக்கா இல்லையா? அதுல அங்க இருக்கிற ஒரு மீனவர் வந்து தெளிவாவே சொல்லியிருக்காரு. ஆய்வு நடக்கும்போது கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட பச்சை கலர் இல்லாம சாவாக்கா கலர் இருந்ததுனால மீன்வளத்துறை வந்து அவங்களுக்கு இருக்கிற மானியத்தை நிப்பாட்டி இருக்காங்க. யாரோ விஜய்க்கு காதல போட்டிருக்காங்க. அவரும் ஒரு அறிக்கை விட்டு இந்த சின்ன கிராமத்துல நடக்கிறத ஒரு தெளிவா புரிதல் இல்லாம இப்படி
அறிக்கை விடுறது அது ஒரு சரியில்லாத இது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கிறவங்க வந்து சம்பந்தமே இல்லாத நம்பர் வந்து கலர் அடிச்சிருக்காங்களாம். அதே போல பார்த்தா 4 படகுக்கு வந்து ஆர்சியே கிடையாதான், ஆர்சி புக்கே கிடையாதான். அதாவது இந்த கலரை மாத்தி அடிச்சனால பாத்தீங்கன்னா மானியம் நிறுத்தி வச்சிருக்காங்களாம். அது போக பாத்தீங்கன்னா அந்த 2 பேர், அந்த 10 பேர்ல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா கலரை மாத்தி அடிச்சுட்டு வந்து அவங்க வந்து மானியத்தை பெற்றுக்கினாங்களாம். முடிஞ்சு போச்சு, கலரை மாத்தி அடிச்சுன்னு வா. இது யாராச்சும் பண்ணுவாங்களாங்க? நான் கேட்கிறேன், இது யாராச்சும் செய்வாங்களா? இந்த கலர் கலரா அடிச்சுன்னு போயிட்டு இல்லைங்க, இந்த கட்சி இல்லைங்க, எந்த கட்சியிலாவது இந்த மாதிரி திமுக கருப்பு சிவப்பு இல்ல வந்து அதிமுக கருப்பு வெள்ளை சிவப்புன்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு போயிட்டு போட் ஓட்டிட்டு இருக்காங்களா? எல்லா படகுலையும் நான் பார்த்திருக்கேன், வந்து கட்சி கொடி இருக்கும், இல்ல வந்து அவங்க பிடிச்ச நடிகரோட கொடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடிகள் தான் வச்சுட்டு போவாங்க. இவங்க என்னமோ கலர் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுக்கினே அப்படி சுத்துரு. இல்ல கேட்கிறேன், இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு சுத்தினால மக்கள் பொதுமக்கள் பார்த்துட்டு என்ன ஓட்டு போட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல இது ஒரு பேசிக்ங்க, இது ஒரு பேசிக், சாதாரண ஒரு பேசிக். இது இந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு போனா விஜய்க்கு தெரிய வேணாமா? ஏன்பா இந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு போனா என்னப்பா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, இது என்ன கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலையா இருக்குது? இதுக்கெல்லாம் போய் ஒரு அறிக்கை விட்டு மொக்க வாங்கிக்கின்னு இதுல வர வந்து வரட்டும்டா 2026 எல்லாத்தையும் மாற்றம் காணும், உங்களுக்கு தாவேக்கா பார்த்தா பயம். ஐயோ யாரா நீங்க? உங்களுக்கு எல்லாம் பார்த்து பயமே இல்லடா யாருக்குமே. ஓப்பனா சொன்ன பயம்ன்றதே இல்ல. நாங்க எதுக்காக தொடர்ந்து நாங்க பேசுறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடுற ஓட்டு கூட அது போடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான். நீங்க வாங்குறதோ ஒரு 5ல இருந்து ஒரு 10% தான் ஓட்டு வாங்குவீங்க, ரசிகர்கள்லாம் சேர்ந்து போட்டா கூட அந்த ஓட்டு கூட வரக்கூடாது. அது தடுக்கணும், அது தடுக்கிறது தான் எங்க வேலை. அது ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சீரழிக்கிறதுக்கா? ஒரு வெத்த அறிக்கை விட்டுங்கன்னு ஒரு எதெல்லாம் அரசியல் பண்ணாம இப்ப பாருங்க, புதுசா வந்து என்னது ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க, நீதி வேண்டி அஜித்குமாருக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களாம். இது என்ன நீதி வேணும்? என்ன நீதி வேணும் சொல்லுங்க? எல்லாம் இப்போ சிபிஐக்கும் மாத்தியாச்சு. குற்றவாளி எவன் அடிச்சானோ அந்த போலீஸ்காரங்க வந்து இப்ப ஜெயிலில் இருக்கிறாங்க, கொலை வழக்கு போட்டாச்சு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் என்ன பண்ணணும்? அரசியல் பண்றதுக்கு வேற எதனா பண்ணணும். இந்த மாதிரிலாம் சீப்பான அரசியல். அதாவது விஜய்ன்றவர் ஒரு படிச்சவர்னு சொல்றாங்க, படிச்சவனுக்கு தெரிய வேணாமா எதுல நம்ம அறிக்கை விடணும்? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா கிழிச்சுட்டு இருக்காங்க. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா மிஸ்டர் விஜய் அவர்களே? சரி, இந்த சம்பவத்தை எடுத்து வச்சிருங்க. அடுத்த ஒரு சம்பவம், மடிப்பாக்கம்ல ஒரு பள்ளிகள்ல அரசு பள்ளியில வந்து எந்த விளம்பரமும் பண்ணக்கூடாது. அதாவது எந்த விளம்பரமும் இல்லை, எந்த ஒரு அரசியல் விளம்பரமும் சரி எதுவுமே பண்ணக்கூடாது. படிக்கிற பள்ளியில வந்து விளம்பரமே இருக்கக்கூடாது, இதுதான் ரூலு. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா உள்ள போயிட்டு டிவிக்கே தளபதின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சீப்பு! இதெல்லாம் கேவலமா இல்லை? ஏன்னா அங்க போய் டிவிக்கே தளபதினு எழுதி வச்சிருக்கீங்க, அறிவியலடா உங்களுக்கு எல்லாம். எத்தனை வாட்டி தான் உங்களை வந்து ஏன்னா சோறு தானே சாப்பிட்றீங்க நீங்க? ஓப்பனா கேட்குற, சோறு தானே சாப்பிட்றீங்க. படிக்கிற ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரி பண்றீங்களே, கண்டிப்பா வந்து எவன் எழுதுனா அவனை காவல்துறை உடனே கைது பண்ணணும். அவனெல்லாம் அவனை விடவே கூடாது. ஏன்னா சவுறு விளம்பரம் மாடாது, சவுறுல போய் எழுதுறா டிவிக்கு தளபதி சொல்லிட்டு எவனை கேட்க மாட்டான். ஸ்கூலுக்குள்ள போய் படிக்கிற ஸ்கூல்ல போய் எழுதி வச்சுக்கிறீங்களே, அறிவியல் உங்களுக்கு எல்லாம். அங்க இருக்கிற கவுன்சிலர் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அதை அடிச்சு வந்து அதை மாத்துறாங்க. பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து இந்த மாதிரி ஒரு 20-30 பேர் இருக்கானுங்க. இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ண ஓட்டு போட மாட்டாங்க ராஜா. போங்க, வீடு வீடா போங்க, போய் பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. இந்த மாதிரி பேசணும், மக்கள் பழகி ஒரு வீட்டை பேசணும். இப்படி கேட்டா ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சீப்பான வந்து விளம்பரம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யாரு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? கேவலமான பேர் தாங்க வரும். எனக்கு தெரிஞ்சு விஜய் தயவு செய்து நீங்க அரசியலை விட்டு போயிடுங்க சார். நீங்க உங்க பேரை கெடுக்கிறானுங்க. நீங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஹீரோவா இருக்கிறீங்க. இந்த பேரை பெரிய ஹீரோ வந்து டோட்டல் டேமேஜ் பண்றதுக்காக தான் உங்க கட்சிக்காரங்க இருக்கிறானுங்க. இவங்களுக்குலாம் அறிவுன்றதே இல்லை. முதல்ல நீங்க என்ன பண்ணனா, இந்த மாதிரி அரசியல் பண்றதை விட்டுட்டு மொத்தமா எவெல்லாம் டிவிக்கு நிர்வாகிகளோ அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று எடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, என் பேரை கெடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது இதெல்லாம் இதுல கண்டனம் தெரிவிக்கணும். இதெல்லாம் நீங்க வந்து உடனடியா நீங்க இதுக்கு ட்விட்டர் போடணும், உங்க கட்சிக்காரரை தட்டி கேளுங்க. நீங்க அப்பதான் உங்களை பாராட்டுவாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அறிக்கை விடுங்க. அறிக்கை தானே விட்டுட்டு இருக்கீங்க, இந்த அறிக்கை கூட விட மாட்டீங்களா நீங்க? என்ன விஜய் சார் இதெல்லாம் வந்து உடனே நிறுத்த சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா,
பொதுமக்களாகிய நீங்கள் வந்து சிந்திக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கணும். விஜய் யாரு, விஜய் எங்க இருந்து வந்தாரு, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணுவாரு, என்ன இறங்கி, அதாவது எது எதெல்லாம் அரசியல் பண்ணுமோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்காரு தவிர வேற எதுவுமே அவர் பண்ணவே இல்லை, வேற எதுவுமே அவர் பண்ணவே இல்லை. ஆனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து நீங்க போடுற ஓட்டு எல்லாமே வந்து வேஸ்டா போகக்கூடாது. அதனால தயவு செய்து வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு தாவேக்காவை தயவு செய்து புறக்கணிங்க. இவங்களுக்குலாம் வந்து புரியாது, அரசியல் ஒன்று கத்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேல ஆகும். இது உண்மை, இது ஃபேக்ட், இது நீங்க புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறாரு. எது நடந்தாலும் சரி வீட்டுக்கு வாங்க, வீட்டுல வர வச்சுதான் வந்து பாதிக்கப்பட்டவங்க கூட வீட்டுல வர வச்சுதான் வந்து கொடுக்குறாரு. அப்ப எந்த தைரியத்துல வந்து நீங்க போயிட்டு அவர் கோட்டு போட்டா வந்து உங்களுக்கு நேர்ல வந்து பாப்பாரு நினைச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, விஜய் இப்ப நடிகர் தானே, இப்பவே உங்களால போய் அவரை பார்க்க முடியுமா? ஒரே கேள்வி, விஜய நீங்க போயிட்டு பார்க்க முடியுமா? இப்ப நீங்க பார்க்க முடியுமா? இப்பவே எப்படின்னா அவரெல்லாம் வந்து தூக்கிட்டு போய் வச்சீங்கன்னா எப்படி? கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்களாம் அரசியலுக்கே தகுதியற்றவர், இவரு அரசியலுக்கே தகுதி இல்லாதவர். இவங்களை நம்பி இருக்கிற அந்த கூட்டம் இருக்குது பாருங்க, அந்த கூட்டம் வந்து இவர் உசுப்பேத்தி விட்டு, தலைவா நீதான் தலைவா சிஎம், அவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க ஓட்டு போறதுக்கு, எல்லாம் மாற்றத்தை விரும்புறாங்க, நீதான் வந்து நல்லது பண்ணுவ, ஏன் இது வரைக்கும் தமிழ்நாட்டை நல்லது நடந்ததே கிடையாதா? இவர் வந்து நல்லது நடத்துவாரா? இது இன்னும் புரியலங்க. அது இவரெல்லாம் வந்து சாதாரண நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய பச்சுந்தி தான் விஜய். இது உண்மை. இது இவரெல்லாம் வந்து ஊழல் பண்ணி மாட்டினாங்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, அவங்களுக்கே போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணவருங்க அவரு. அப்பதான் அவர் மயக்க பூச்சி சொன்னாரு, நான் வந்து அம்மாக்கு வந்து அணிலாக வேலை செய்வேன். பாருங்க, அணில் மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அப்ப சொன்னதால இவர் பேர் அணில்னு மாறிச்சு. எல்லாரும் வந்து அணில் கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து இவர் வந்து எப்படின்னா அதிமுக கூட்டணியை வந்து ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட பாருங்க அறிக்கை விட்டுருக்காரு, வந்து பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, நான் தான் முதல் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. இவரு விஜய்க்கே தெரியும் வந்து நான் கண்டிப்பா தோத்துறேன்னு சொல்லிட்டு இவர் யார் ஓட்டை பிரிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்கன்னா திமுக ஓட்டை பிரிக்கணும் தான் பாக்குறாரு. இது உண்மை. இப்ப தனியா நின்று இப்ப என்ன பண்றாருன்னா திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணுவார். விமர்சனம் பண்ணி என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா அதுல இருக்கிற ஓட்டெல்லாம் இவர் பிரிச்சுப்பார். பிரிச்சு எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, அதிமுக ஜெயிக்கிறது வழி வைக்கிறது தான் வந்து விஜய் வந்திருக்காரு. இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா அணிலா தான் வேலை செய்ய வந்திருக்காரு. யாருக்கு? பிஜேபிக்கு. நாங்க மறைமுக கூட்டணி, ஏன்பா நீ கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஜேபி கூட நீங்க தனியா நின்றாதான் இந்த திமுக ஓட்டை பிரிக்க முடியும். ஸோ அதுதான் உங்களோட அஜெண்டா, இதுதான் உங்க டார்கெட்டு உங்களுக்கு கொடுத்தது. அதான் மேல இடத்துல இருந்து கொடுத்துட்டு அவங்க பணத்தையும் எல்லாத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபி காலில் ஊந்துருக்கீங்க நீங்க. இதுதான் உண்மை. இன்னமும் இது புரியாம ஆனா வந்து இப்போ அறிக்கை விட்டுனால பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்து என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர்ல வந்து போடுறாங்க, பாத்தீங்களா பிஜேபி கூட்டணி இல்ல ராஜா, நீங்க கூட்டணி இல்ல ராஜா, நீங்க பிஜேபி தான், நீங்க தனி பிஜேபி, குட்டி பிஜேபி நீங்க நிக்கிறது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க.